ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே சமையல் தான் பார்க்க போகிறோம். என்ன செய்ய போகிறோன்னா வந்து ஆட்டுக்குடல் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். தோஞ்சலோட ஆட்டுக்குடலோட இந்த கொழுப்பு மாரி இருக்கும் பாருங்கள், தோஞ்சல்னு சொல்லுவாங்க. அதையும் சேர்த்து போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ட்ரையாக சூப்பராக அலம்பி வச்சுருக்கோம். இதில் வந்து நொர டப்பா இருக்குது, ஈரல் இருக்குது, செவ்ரொட்டி இருக்குது, அதில் அப்புறம் கிட்னியும் இருக்குது. ஒரு செட்டு அப்படியே வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் 65க்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து சாப்பாட்டுக்கு அரிசி கழுவி போட்டிருக்கேன். போட்டிக்கு சின்ன வெங்காயத்தை நச்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து தக்காளி ரசத்துக்கு, அதுக்கப்புறம் போட்டிக்கு, அதுக்கப்புறம் இந்த ஃபுல் செட்டுக்கு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். போட்டிக்கு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஈரலுக்கும் நொர டப்பாவுக்கும் சின்ன வெங்காயம் அதையும் நச்சு தான் வச்சுருக்கேன். 4 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து புளி கொஞ்சோண்டு தக்காளி ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இப்போ வந்து நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு அடுப்பில் ஒன்று வச்சிடலாம். ஓகேவா? இப்போ 3 ஸ்டவ்லேயும் ஒன்று செய்ய போகிறோம். சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுருக்கேன், இப்போ தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது போட்டி செய்யறதுக்கு குக்கர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நொர டப்பா ஈரல் செய்கிறதுக்கு குக்கரில் தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மண் சட்டியில் மாற்றிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட்டி செஞ்சுக்கலாம். போட்டிக்கும் சரி நொர டப்பாக்கும் சரி நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறேன். கண்டிப்பாக வந்து போட்டி, தோஞ்சல் இதெல்லாம் வந்து அப்பப்போ செஞ்சு சாப்பிடுங்க. வயிற்று புண்ணுக்கு அவ்வளோ நல்லது. வெறும் தோஞ்சல் கூட வந்து இருக்குது, அந்தமாரி கூட வாங்கி சாப்பிடுங்க. போட்டியோட அந்த தோஞ்சல் வந்து அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லானதான் வயிற்று புண்ணுக்கு. அது வந்து நல்ல கொழுப்பாக, ஆட்டுக்கு நல்ல கொழுப்பாக, நம்மளுக்கும் கொழுப்பு சேராதான் அந்த கொழுப்பை சாப்பிட்டா. அது கொழுப்பு தான், ஆனால் அப்படியே ரிப்பனாக இருக்கும். அதை தான் பாருங்கள், நான் அதுமாரி தான் வாங்கியிருக்கேன். இது வந்து 2 போட்டி. அதில் வந்து இந்த பாருங்கள் கொழுப்பு வந்து இப்படி தான் இருக்கும். இது நல்ல கொழுப்பு. இது பிரியாணி கூட வாங்கி, இது பேர் தான் பிரியாணி கூட நம்ம வாங்கி ஒரு நாள் செஞ்சுருக்கோம். இது அவ்வளோ நல்லது. அதனால் வந்து எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். எவ்வளோ ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா? இதுமாரி இருந்தால் தான் உங்களுக்கு தண்ணி ரொம்ப விடாது. இருந்தாலும் இதில் வந்து உங்களுக்கு தண்ணி வரும். அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக போட்டு கொஞ்சம் தொக்கு மாரி அந்தமாரி தான் செய்ய போகிறோம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் வந்து பாதி ஹீட் ஆனோடனே சோம்பு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான்வெஜ்ஜுக்கு நான் எப்பயுமே வந்து கொஞ்சம் கரம் மசாலா வந்து நான் அதிகமாக தான் போடுவேன். அப்போ தான் எங்களுக்கு ஸ்மெல் பிடிக்கும். பட்டை, பிரிஞ்சி இலை, ஒரு 7 லவங்கம், கடல் பாசி. நான் வந்து தூளும் போடுவேன், கரம் மசாலா தூள் லாஸ்ட் ஃபினிஷிங்லேயும் போடுவேன். அதனால் வந்து இதுலேயும் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ பொரியுதா? பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். இதுக்கு வந்து நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கிலோக்கு மேலே தான் இருக்கும் சின்ன வெங்காயம். ஓகேவா? அப்படியே கொஞ்சம் தொக்கா வைக்க போகிறோம். ஓகேவா? அதனால் சின்ன வெங்காயம் ஒரு 300 கிராம் இருக்கும். அப்படியே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் போட்டி எப்படி செய்யறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து பிடிக்கலனாலும் பசங்களுக்கு சின்னதுலேருந்தே கொஞ்சம் கற்றுக் கொடுங்க. எல்லாமே பிடிக்கலன்னு விட்டுறாதீங்க. எல்லாத்துலேயுமே ஒரு சத்து இருக்குது. எங்கள் வீட்டில் பிடிக்கலன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, வீம்புக்குன்னே நான் வந்து செய்வேன், சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வெங்காயம் இந்த பக்கம் வதங்கட்டும். இந்த பக்கம் நம்ம நொர டப்பாவுக்கு தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து இதுக்கும் நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறேன். எங்கள் அக்கா நாத்தனார் சைதாப்பட்டில் இருக்காங்க. 50 கிராமுக்கு கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். அவங்க ஆட்டி தொட்டின்னா அங்கே ஒன்று இருக்கான், ஆடெல்லாம் அறுக்கிறேன். அவங்க வந்து எனக்கு வாங்கி வந்து கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது. இப்போ எப்படியும் இந்த செவ்ரொட்டி வாங்கினேன்னாவே 150 ரூபா இல்லாமல் இருக்காது. ஓகேவா? அதுக்கப்புறம் கிட்னி வாங்கிட்டு வந்தாங்க. அதுலேயே ஈரல்
அதுக்கப்புறம் இன்னொன்று கூட வெள்ளையாக இருந்துச்சு, அது பேர் தெரியல, இது. அதுக்கப்புறம் நுர டப்பா, அப்படியே ஒரு செட்டு ஃபுல்லாக அப்படியே வாங்கி வந்து கொடுத்தாங்க. இது வந்து நம்ம செஞ்ச பிறகு தான் கட் பண்ண முடியும், அதனால் நான் இப்படியே தாளிச்சு விட்ற போகிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இது இப்போயே கட் பண்ணிங்கன்னா பிளட்டாக வந்துடும். இது சாப்பிட்டா ஹீமோகுளோபினுக்கு அவ்வளோ நல்லது. முன்னெல்லாம் யாருக்குமே தெரியாது. இப்போ போய் நீங்கள் மட்டன் கடையில் போய் பாருங்களேன், இதை கேட்டுட்டு தான் நிறைய பேர் வருவாங்க. ஃபஸ்ட்டு காலி ஆகிறதே இது தான். அதான் ரத்தமும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பசங்க எந்திரிச்சது லேட்டு, அப்புறமேட்டு இதையும் சாப்பிட்டுட்டு அதையும் சாப்பிட்டுட்டுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வேண்டான்னு சொல்லிவிட்டு இது வரைக்கும் நான் வாங்கிட்டு வர சொன்னேன். அங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அவங்க கட் பண்ணி வாஷ் பண்ணி கொடுத்துட்றாங்க. எங்களுக்கு அப்படி தான் இன்றைக்கி வந்தனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. என்னதான் அவங்க கட் பண்ணி வாஷ் பண்ணி கொடுத்தாலும் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம கை பக்குவத்துக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். ஓகேவா? ரெடி பண்ணிக்கணும்னா நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இப்போ வந்து சீரகம், ஓகேவா? இங்கே பாருங்கள், ஒரே ஒரு பட்டை, பிரிஞ்சி இலை, கடல் பாசி, ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4 பூண்டு. இங்கே இந்த ஏரியாலெல்லாம் வந்து வெறும் நுர டப்பா மட்டும்தான் தருவாங்க. இப்போ அது வதங்கினோன்னே சின்ன வெங்காயம், நிறைய சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ சின்ன வெங்காயம் 2 கிலோ வந்து 50 ரூபா தான் விற்கிது. பெரிய வெங்காயம் ஈக்குவலில் தான் விற்கிது. என்ன வந்து உரிக்க தான் கொஞ்சம் கஷ்டம், ஆனால் உடம்புக்கு நல்லதுங்க. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கணும். பாருங்கள், ஒரு 80% வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஓகேவா? இப்போ தக்காளி, ஒரு 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பாதி ரசத்துக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த நுர டப்பாவுக்கு பாதி போட்டுடலாம். கரெக்டாக இருக்கும். பத்தலைன்னா கூட நம்ம தக்காளி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3 ஸ்பூனு. தக்காளி வந்து பாதி வதங்கட்டும், சும்மா மூடி வச்சுருங்க. இங்கே பாருங்கள், வெங்காயம் இதுலேயும் கொஞ்சம் பாதி வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். ஏன்னா ரெண்டுமே வந்து தொக்காக தான் செய்ய போகிறோம். ஆனால் வந்து நுர டப்பா வந்து நம்ம வந்து பெப்பரும் சீரகத்தூள் மட்டும்தான் போட போகிறோம். இதே அடுப்புலலாம் வேக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, மிஞ்சி போனால் 20 நிமிஷம் அரைவரில் வெந்துடும். குக்கரே தேவையில்லை. மண் சட்டியில் போட்டு ஒரு கொட்டாமுச்சியை போட்டுருவாங்க, டக்குன்னு வெந்துடும், பூ போல் வெந்துடும். ஆனால் வந்து இப்போ எங்கே சென்னையில் அடுப்பு இருக்கும். இப்போ அப்படியே சேர்த்துடலாம். சூடு கையில் சூட்பட்டுச்சு. நான் அதில் செவரொட்டியும் தான் போட்டிருக்கேன், கட் பண்ணாமல் தான் சேர்த்துருக்கேன். ஓகேவா? இது மட்டும் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா நல்லா சுருங்கிடும். அப்போ உப்பு ஜாஸ்தியாக போயிடும். நம்ம அதுக்கு வந்து இன்னும் இஞ்சி பூண்டு விழுதே சேர்க்கல. நாமே இல்லை, மறந்துட்டேன். ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. நல்லா தண்ணி விழும். இது வெந்துட்ட பிறகு நம்ம வானலிக்கு மாற்றிக்கலாம். இது ஒரு 4 விசில் வந்தால் தான் நல்லாயிருக்கும். இது அப்படியே சுருங்கிடும். நீங்கள் ஆட்டுக்கறி பார்ட்ஸ் இருக்குது பாருங்கள், என்னென்ன சாப்பிட்றீங்களோ நம்ம உடம்புக்கு அந்தந்த பார்ட்ஸுக்கு போய் சேரும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. ஓகேவா? இதை மூடி வச்சிடலாம்.
இப்போ இது நடுவில் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மசிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ வந்து தோஞ்சோலும் போட்டியும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வந்து 65க்கு இன்னும் மசாலா தடவலை, அதை நான் தடவி வச்சுட்டு வந்துடுறேன். இது ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கிறதுக்குள்ளே. இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாத்தூள். எப்பயுமே நான்வெஜ்ஜுக்கு மட்டும் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கணும். காரம் தூக்கலாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம வந்து நொர டப்பாக்கு மஞ்சள்தூள் தான் போடல. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா தண்ணி விடும். நல்லா வடிகட்டிட்டா கூட கண்டிப்பாக தண்ணி விடும். எனக்கே எவ்வளோ ட்ரையாக வச்சுருந்தேன் பார்த்தீங்களா? அப்போ கூட உங்களுக்கு தண்ணி விட தான் செய்யும். மூடி வச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஓகேவா? இதிலே பாருங்கள் நல்லா தண்ணி விட்டுருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுக்கோங்க. பாருங்கள் செவரொட்டி மட்டும் தனியாக இருக்குது. இப்போயே பாருங்கள் கரண்டி பட்டுச்சு, பிளட்டு வருது, தெரியுதா? இதை நம்ம வந்து கட் பண்ணி தனியாக எடுத்து கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இது தனியாக வேக வைக்கிறதுக்கு, இப்படி வேக வைக்கும் போது சத்தும் இருக்கும். இப்போ வந்து மிளகு சீரகம் காரத்துக்கு தகுந்த மாரி நான் ஒரு 2.5 ஸ்பூன் போடுறேன். பத்தலைன்னா கூட சேர்த்துக்கலாம். ஓகேவா? இது எப்படியும் ஒரு 4 விசில் விட்டு எடுக்க போகிறோம். தண்ணி இதிலே விட்டுருக்கு. ஒரு 1/4 கிளாஸ் முதல் பாருங்கள், இதுவே இருக்குது தண்ணி. ஊற்றக்கூட வேணாம் போல் இருக்குது. அப்படியே மூடி வச்சிடலாமா? ஒரு 4 விசில் விட்டு எடுத்துடலாம். நான் தண்ணியே ஊற்றலை, ஏன்னா அதிலே தண்ணி இருக்குது. நாலு விசில் விட்டுக்கோங்க. இந்த பக்கம் பாருங்க எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. நம்ம இதிலேயே அரைச்சி ஊற்றுறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா இதை மட்டும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன ஒன்று இதிலேயே அரைச்சி ஊற்றும் போது ஈஸியாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். அதே போலயே பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். அதுக்கெல்லாம் மசாலா, இதுக்கு தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றுறதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் 65க்கு மசாலா தடவி வச்சாச்சு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பாருங்கள், இந்த பெரிய முடியில் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 மூடி தேங்காய் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து கெசகசா ஒரு 3/4 ஸ்பூனு, அதுக்கப்புறம் சோம்பு ஒரு 3/4 ஸ்பூனு, அதுக்கப்புறம் ஒரு 3/4 ஸ்பூனு சீரகம். ஓகேவா? ஒரு ஸ்பூன் தனியா போட்டுக்கோங்க, வறுக்காத தனியா. இதை வந்து இப்போ நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகேவா? சாப்பாட்டுக்கு அரிசி கழுவி போட்டாச்சு. அந்த பக்கம் சின்ன குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து
இங்கே பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் தண்ணி பார்த்தீங்களா, எப்படியும் ஒரு 2 டம்ளருக்கு மேலே இருக்கும். நல்லா மிளகாத்தூள் வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம சோம்பு, தனியா, சீரகம், கசகசா, தேங்காய் அரைச்சோம் பாருங்கள், அந்த விதை சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு கிளாஸ் தண்ணி அலம்பி ஊற்றிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இதில் கிரேவியாக வேணும்னா கிரேவியாக வச்சுக்கலாம், இல்லையா அப்படியே தொக்கா வேணும்னா கூட. கிரேவினா கொஞ்சம் தலை இருக்கும், தொக்கா வேணும்னா கொஞ்சம் ட்ரை. இன்னும் ட்ரையாக பண்ணோன்னா அது இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா தலை இருக்கும். நம்ம ரெண்டாவது வந்து கொதிக்க வைக்கும்போது கரெக்டாகிடும். எப்படியும் நம்ம எப்பயுமே குக்கர்லேருந்து எடுத்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சாதான் சூப்பராக இருக்குங்க. பாருங்க, ஒரு 1/4 கிளாஸ். ரொம்ப தண்ணி ஊற்றலை, நல்லா தலைன்னு தலையை தட்டின மாரி தான் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து மூடி வச்சுட்டு 6லேருந்து 7 விசில் கண்டிப்பாக விட்டுருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு சாதமும் மலர்ந்து வருது. இப்போ இந்த பக்கம் குக்கரில் விசில் அடங்கிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து இந்த செவுரட்டியை மட்டும் எடுத்து கட் பண்ணிக்கோங்க, வானலியில் மாற்றிடலாம். ஓகேவா? இப்போ வந்து அப்படியே வானலியில் மாற்றிக்கோங்க. தண்ணியே ஊற்றலை பாருங்கள், அப்போ கூட எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. இப்போ வந்து அந்த செவுரொட்டியை மட்டும் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? பாருங்கள், 4 கட் பண்ணி போட்டாச்சு. இது வேக வச்சு கட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பிளட்டு வராது. இப்போ இது ட்ரை ஆனால் ஓகே. நடுவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, காரம்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? சூப்பராக இருக்கும். இதில் 4 பார்ட்ஸு, 4ன்னு நினைக்கிறேன். ஈரல் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் நொரடப்பா போட்டிருக்கோம், கிட்னி போட்டிருக்கோம், செவுரொட்டி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொன்று இருந்தது, அது பேர் தெரியல எனக்கு. ஓகேவா? மொத்தம் 5 பொருள் போட்டிருக்கோம். அப்படியே ஒரு செட்டு. ஓகேவா? பொங்கி வருது, சாதம் பொங்கி வருது. ஆஃப் பண்ணிட்டேன், வெந்துருச்சு, வடிச்சிடலாம். இப்போ தான் வந்து பாருங்கள், தண்ணி லைட்டாக அப்படியே ட்ரை ஆகுது. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனால் போதும். காரம், கரம் மசாலா செம்மையாக இருக்கும். உப்பு மட்டும் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஓகேவா? 5 விசில் தான் வந்திருக்கு. எவ்வளோ அவ்வளோதான். இது போல் இருந்தால் தான். இன்னும் ரொம்ப ட்ரை பண்ணோன்னு வச்சுக்கோங்க, மண் சட்டிக்கு அதுக்கும் ஹார்ட் ஆகிடும். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஏன்னா குக்கரில் வச்சுருக்கனால உங்களுக்கு சாஃப்ட் வந்துடும். சட்டியிலே வேக போட்டோன்னா ரொம்ப நேரம் ஆச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹார்ட் ஆகும். ஓகேவா? இதை நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நொர டப்பா, ஈரல்லாம் ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ ரசம் வச்சுக்கலாம். குக்கர் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. தக்காளி ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சிக்கன் 65 வறுத்துடலாம். இப்போ ரசத்துக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஓகேவா? இதில் கொஞ்சமாக பால் பட்டுடுச்சு, அதனால தான் வெள்ளையாக இருக்குது. அதனால தான் படப்படந்து கொத்தமல்லி. எண்ணெய் ஹீட் ஆகட்டும், ரசமும் மலரட்டும். குக்கரில் விசில் போன பிறகு தான் நம்ம இது பண்ண முடியும். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு, போட்டுக்கலாம் 65. இப்போ ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம்.
ஒரு 2 செகண்ட் ஆனோன்னா திருப்பிக்கலாம். இப்போ திருப்பிக்கலாம் சிக்கனை. அவனுங்களுக்கு என்ன செஞ்சாலும் பசங்களுக்கு அந்த சிக்கன் தான். எங்கள் அக்கா பொண்ணு போட்டி இதெல்லாம் சாப்பிடாது, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பேன், ஏன்னா பழக்கம் வரணும். இருந்தாலும் அது சாப்பிடாது, அதனால் கொஞ்சமாக சிக்கன் வறுத்துடலான்னு சொல்லிட்டு 65 குழம்பு வச்சாலும் தொக்கு வச்சாலும் எதுவுமே சாப்பிட மாட்டா. சிக்கன்லேயே வெறும் 65 தான். பிரியாணி செஞ்சால் கூட வெறும் குஸ்கா மட்டும்தான் சாப்பிடும், இதெல்லாம் சாப்பிடாது. அதுக்கு சாப்பிட்டாவே ஒரு மாதிரி இருக்கணும், அதனால் நானும் கம்பல் பண்ணல. சரி எதுக்கோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம் நம்ம பசங்க சாப்பிடும் போது. எங்கள் அக்கா பையன் சாப்பிட்ருவான், என் பசங்களே ஊட்டி விட்டால் சாப்பிட்ருவாங்க. நம்மளே ரொம்ப நாள் ஆச்சு எடுத்து போட்டியெல்லாம். சரி இன்றைக்கி எடுக்கலான்னு தான் எடுத்தது. ஓகேவா, இது இன்னும் கொஞ்சம் வறுபடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா ரசம் மலர போகுது, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரசத்தை மூடி வச்சிடலாம். இப்போ 65 எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ குக்கரில் வந்து நம்மளுக்கு விசுலாம் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மண் சட்டியில் ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இன்னொரு ரவுண்ட் சிக்கன் போட்டுடலாம். போட்டுட்டு பண்ணலாம். நான் சின்னதெல்லாம் கட் பண்ணல, கடையில் எப்படி கொடுத்தாங்க அதேமாரி கழுவி பெருசு பெருசாகவே போட்டேன். இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த கிட்டத்தில் வச்சு காட்டுறேன் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மண் சட்டியில் ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல. மண் சட்டியில் ஊற்றிக்கலாமா. இப்போ மண் சட்டியில் இதில் ஒரே ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி அலம்பி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். எப்பயுமே வந்து நான்வெஜ்ஜுக்கு வந்து இஞ்சி பூண்டு கரம் மசாலா இது போட்டால் தான் நல்லாயிருக்கும், அந்த கவுச்சி வாசனை இல்லாமல். மஞ்சத்தூளும் போடலாம், ஒரு 3/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தான். ஓகேவா. காரம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் பெப்பர் போட்டுக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா நம்மளுக்கு ரெடி. கரெக்டாக இருக்குது. உப்பு காரம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை அதெல்லாம். சிம்மில் வச்சு தான் 10 நிமிஷம் கொதிக்க வைக்கணும், ஏன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, அதுக்காக தான். ஏன்னா டக்குன்னு உங்களுக்கு அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு நாமே இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் கீழே எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் போடும் போது அடி பிடிக்காமல் வரும். இப்போ தேங்காய் வேறு போட்டிருக்கோம்ல, கண்டிப்பாக லைட்டாக அடி பிடிக்கும், அதனால் பக்கத்துலேயே இருந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது, கிட்டத்தில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா சிம்மில் வச்சு தான் 10 நிமிஷம் மலர விட்டுருக்கோம். ஓகேவா.
நல்லா சூப்பராக வந்திருக்கு. வாசனை செம்மையாக இருக்குது. அந்த கவுச்சியோட ஸ்மெல்லே தெரியல. அந்த அளவுக்கு நம்ம வாஷ் பண்ணி செஞ்சுருக்கோம். இதே போல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பசங்களுக்கு நீங்கள்லாம் சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். இப்போ கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாமா? அவ்வளோதான். இப்போ நம்ம செஞ்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சிக்கன் எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு சமையல் வேலை முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? ஆல்மோஸ்ட் வந்து சிக்கனும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமைச்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறமேட்டு நம்ம சேனலை பார்க்குறவங்க யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேறீங்க. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? பாய்.